நடப்பு நிகழ்வுகள் 13/6/2026. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி எப்போது தொடங்கப்பட்டது? மே 31. புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறான தகவல் அளிப்பவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் 1000 ரூபாய். சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதிதாக எத்தனை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டனர்? 5 நீதிபதிகள். புதிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளில் கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் யார்? வி. மோகனா. புதிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? சூரியகாந்த். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த தேதியிலிருந்து டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட உள்ளது? ஆகஸ்ட் 1. அரசு பணியில் சேருவோருக்கு ஊக்கமருந்து சோதனையை கட்டாயமாக்கிய மாநிலம் எது? இமாச்சல் பிரதேசம். ஊக்கமருந்து சோதனையை கட்டாயமாக்க உத்தரவிட்ட இமாச்சல் பிரதேச முதல்வர் யார்? சுக்விந்தர் சிங். சமாதான் நீதி உரையாடல் தளம் எந்த தொழில்நுட்பத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டது? செயற்கை நுண்ணறிவு AI. சமாதான் நீதி தளத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அமைச்சர் யார்? ஜிதேந்திர சிங். முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற தமிழகத்தை சேர்ந்தவர் யார்? NS ராஜா சுப்பிரமணி.